ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஏ சிம்பிளிஃபைட் பை யஷ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து லிமிடேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குட்டி கான்செப்ட் பார்க்க போகிறோம், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வச்சு எப்படி வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் புக்கில் வந்து ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபார்மேட்டை தான் உங்கள் புக்கில் வந்து மேலே ஒரு தியரியாக ஒரு பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இந்த இது மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் and financial position is essential also for organizations which maintain incomplete records. ஸோ என்ன தான் அவங்க வந்து இன்கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இயர் எண்டில் அவங்க ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மகிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் மெமரி. என்ன ஞாபகம் இருக்கோ, ஏதாச்சும் ஞாபகம் வந்தால் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ பொதுவாக வந்து எப்படி வந்து இவங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ எனக்கு இயர் எண்டில் 31/3/24 என்ன கேபிட்டல் என்டர் இருக்கோ அதிலேருந்து நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ, அதாவது இந்த இயர் ஸ்டார்ட் ஆனப்போ 1/4/2023 எனக்கு வந்து என்ன கேபிட்டலோட நான் ஆரம்பித்தேனோ இது ரெண்டையும் கழிச்சா எனக்கு வந்து என்ன வரும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ என்கிட்ட வந்து இயர் எண்டில் 5 லட்ச ரூபா என் கேபிட்டல் இருக்குது. வேறஸ் இயர் எண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட வந்து ஒரு 4,50,000 இருந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 50,000 வரும். இந்த 50,000 எனக்கு வந்து ப்ராஃபிட். ஓகே, ஏன் ப்ராஃபிட், நான் வந்து இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் 4,50,000 தான் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸை. ஆனால் என்கிட்ட முடியும் போது எவ்வளோ இருக்குது, 5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ என்கிட்ட 50,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படிங்கிறப்போ என் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அது உங்களோட ப்ராஃபிட். இப்போ இதே இது வந்து லாஸ்னால் என்ன ஆகும்னா, க்ளோசிங் கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ க்ளோசிங் கேபிட்டல் என்கிட்ட ஒரு 3,20,000 இருக்குன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே ஒரு 4 lakh இருந்திருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ, 80,000. ஸோ இந்த 80,000 என்ன, எனக்கு லாஸ். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, நான் அதிகமான கேபிட்டல் வச்சு நான் என் பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் என்கிட்ட இந்த வருஷம் முடிகிறப்போ 3,20,000 தான் என்கிட்ட இருந்திருக்கு. அப்போ என்னோடய கேபிட்டல் என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. என் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, எனக்கு லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ பொதுவாக இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சிங்கிள் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ தான் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேபிட்டல் அட் தி எண்ட் அண்ட் த கேபிட்டல் அட் தி பிகினிங் மே பி கன்சிடர்ட் as the profit as the profit is adjusted in the capital in such entities. Also the available data, the missing figures can be found out and then the final accounts may be prepared. ஸோ நமக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம சம்டைம்ஸ் வந்து என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, நம்ம ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஏதாச்சும் தெரியுதுன்னா அந்த மாதிரி இந்த என்ட்ரிஸையும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படி அதுக்கு மூலமாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ அசர்டைனிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான் இருக்கும். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த சைடும் லைபிலிட்டிஸ் இருக்கும், அசெட்ஸ் இருக்கும், இங்கேயும் லைபிலிட்டிஸ் இருக்கும், அசெட்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே இருக்கிற லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் வந்து ஆக்சுவலானது. ஓகே, உங்களுக்கு வந்து கரெக்டாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஆர் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் படி உங்களோட பேலன்ஸ் அரைவ் பண்ணியிருப்பாங்க இங்கே. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் என்ன இருக்குன்னா, அதாவது எனக்கு என்ன தெரியுதோ ஒரு எஸ்டிமேட் மாதிரி என்னென்ன பேலன்ஸ், ஜஸ்ட் வெறும் பேலன்ஸ். ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ஐட்டம்ஸ்க்கு நம்ம நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி வரும். வேறஸ் இங்கே வந்து நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே என்ன பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அமௌண்ட். ஓகே, அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் எஸ்ஓஏக்கான
லைக் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது மூலமாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த சாப்டரில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எய்தர் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் என்னென்னு நம்ம கண்டுபிடிப்போம். உங்களுக்கு கொஷனில் வந்து லைபிலிட்டிஸோட ஐட்டம்ஸ் இங்கே ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க, அசட்ஸ் ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க. ஓகே, கேபிட்டலோட ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தான் கேபிட்டலோட ஃபார்முலா. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் உங்களுக்கு வந்து இங்கே கிரெடிட்டார்ஸ், லோன் அப்படின்னு இருக்குன்னா, இங்கே வந்து கேஷு, பேங்க்கு, ஃபர்னிச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 5 lakh வருது அப்படின்னா, இது இங்கே 5 lakh எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே கேபிட்டல் இதோட டோட்டல் உங்களுக்கு 4,50,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கேபிட்டல் வந்து 50,000 அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களோட கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ லைபிலிட்டிஸ் மைனஸ் அசட்ஸ், அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஓகே, assets minus liabilities. Assets minus liabilities will give you what is your capital. ஸோ இங்கே ரீட் பண்ணுறேன்னா, under this method by comparing capital at the beginning and at the end of the specified period profit or loss is found out. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் க்ளோசிங் கேபிட்டல், க்ளோசிங்கில் என்ன இருக்கோ ஓப்பனிங்கில் என்ன இருக்குது, அது கழிச்சா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது தெரியும். எனி இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் இஸ் டேக்கன் as profit while decrease in capital is regarded as loss. ஸோ சேம். அதுக்கப்புறம் கேபிட்டல் அட் த பிகினிங் அண்ட் எண்ட் கேன் ஃபவுண்டட் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர். உங்களுக்கு வந்து 2 ஓப்பனிங் கேபிட்டலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், க்ளோசிங் கேபிட்டலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். திஸ் மெத்தட் ஆஃப் அசர்டைனிங் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் ஆர் நெட் வொர்த் மெத்தட் ஆர் கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட். இதுக்கு ஒரு 3 நேம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க, என்னவா சொல்லலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து calculation of profit or loss through statement of affairs. ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வச்சு நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. So difference between closing capital and the opening capital taken as profit and loss. Due adjustments are to be made for any withdrawal of capital from the business and for the additional capital introduced. Take the closing capital as the base. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இந்த என்ன இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ இதே தான் வந்து இங்கே ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே இப்படி ஹாரிசாண்டலாக கொடுத்துருக்கத உங்களுக்கு இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அவங்களுக்கு இந்த டேபிள் வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டேபிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 1. இப்போ ஓப்பனிங் கேபிட்டலோ இல்லை, க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார்மேட் வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா க்ளோசிங் கேபிட்டல் இல்லை, நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி வரும்னு சொல்லி காட்டுறேன். ஸோ பொதுவாக நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மகிட்ட வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல், அதோட நம்ம வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அடிஷ்னல் கேபிட்டல்னால் நான் நடுவில் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே பணம் போடுறேன் ஏதாச்சும் அப்படிங்கிறப்போ என்னோடய கேபிட்டல் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நடுவில் நான் வந்து என் பிஸ்னஸ்லேருந்து ஏதாச்சும் காசு வெளியே எடுத்திருப்பேன், என் சொந்த செலவுக்கோ இல்லை அவசரமாக ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு அப்படின்னு என்னோடய கேபிட்டல்லேருந்து நான் வெளியே எடுத்திருப்பேன். ஸோ அது ரெண்டும் போக ஸோ இதிலேருந்து வரதான் நமக்கு வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? நமக்கு வந்து இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நான் எவ்வளோ உள்ளே போட்டிருக்கேன் மைனஸ் என்ன வந்து இவ்வளோ வெளியே எடுத்திருக்கேன், அது எடுத்தோன்னா நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் வரும். ஓகே, ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்ததுக்கப்புறம் க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு வரும். பட் உங்கள் புக்கில் வந்து எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா கேல்குலேஷன் வந்து ரிவர்ஸில் இருக்கும். க்ளோசிங் கேபிட்டலை வந்து நம்ம பேஸாக எடுத்துக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டேக் த க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் தி பேஸ். ஸோ இதோட ஃபார்மேட் எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் இங்கே ஒரு அமௌண்ட் இருக்கும் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்மேட் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், ஸோ இது பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரும். ஸோ
ஸோ இதிலேருந்து மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராயிங்ஸ் மேட் ட்யூரிங் த இயர் ஷுட் பி ஆடட் வித் த க்ளோசிங் கேபிட்டல். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராயிங்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன் பிஸ்னஸ்லேருந்து வெளியே இருக்குது, ஸோ நான் மைனஸ் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலரை, ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ நார்மலாக வந்து நான் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கேன் அப்படின்னா மைனஸ் பண்ணுவேன். வேறஸ் இது வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் வரும். ஓகே, க்ளோசிங் கேபிட்டலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஓப்பனிங் கேபிட்டலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணியிருக்கோம். வேறஸ் நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ட்ராயிங்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்? திஸ் இஸ் பிகாஸ் ட்ராயிங்ஸ் would have reduced the closing capital. ஓகேவா, நமக்கு வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக வேணும். ஓகேவா, நம்ம வந்து இந்த அடிஷ்னல் கேபிட்டலை உள்ளே கொண்டு வராமல் இல்லை ட்ராயிங்ஸை வெளியே நம்ம வெளியே எடுக்காமல் இருந்திருந்தால் நமக்கு நடந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை மட்டும் வச்சு நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஓகேவா, அதான் வந்து ஆக்சுவலாக நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ், நம்ம சேல் பர்ச்சேஸ் பண்ணதை வச்சு நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ கேபிட்டல் சேல் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அது வந்து ஒரு க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு ப்ராப்பராக கொடுக்கும். ஆனால் நம்ம தேவையில்லாமல் நடுவில் வந்து கேபிட்டலை போடுறதும் அப்புறம் காசு வந்து வெளியே எடுக்கிறது தான் க்ளோசிங் கேபிட்டல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கொஞ்சம் தேவையில்லாத ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ அந்த எஃபெக்டை வந்து நம்ம க்ளோசிங் கேபிட்டலேருந்து எடுக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணுறோம், ட்ராயிங்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் மூலமாக நடந்த க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் என்ன வருதோ அதுவாக மட்டும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் அதனால தான் மைனஸ் பண்ணுறோம் அண்ட் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் during the year should be subtracted. ஓகே, இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் பிகாஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் would have increased the closing capital. ஏன்னா இது வந்து அது கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த எஃபெக்டை எடுக்கிறோம். சரியா, அதனால இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் கேபிட்டல் மாதிரி. ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டலேருந்து நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் கழிச்சா தான் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சம்ஸ் போட உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத புரியும். ஸோ இதில் இதான் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு closing capital plus drawings minus additional capital, closing capital plus drawings minus additional capital. Okay, by comparing adjusted closing capital iduvum with the opening capital, profit or loss can be ascertained. If the difference is positive figure, it is a profit and it is negative na adu vandu loss. Okay, இது வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸ் அப்படின்னு போகிறப்போ உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் வரும். இது நீங்கள் எல்லாமே வந்து இங்கிட்டு வர்றதுனால இது எல்லாமே இங்கிட்டு போகிறனால உங்களுக்கு எல்லாமே உல்ட்டாவாக வருது. ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ், இதோட இந்த ஃபார்மேட்டோட இதுதான் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து உங்களோட ஃபார்மேட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து இல்லஸ்ட்ரேஷன் 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட் வந்து எல்லா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் போயிட்டு வரிசையாக வந்து போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ்.